ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஹைட் சீரிஸோடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவையும் எல்லா எபிசோடையும் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அதனுடைய லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ரம்ஜான் ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. உங்களுக்காகவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பிக்சர் கஸ்டமைஸ் வாலெட்டும் அண்ட் பெல்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 1299 மட்டும்தான் மக்களே. இது இல்லாம எக்கச்சக்கமான ஆஃபர் அவைலபிளா இருக்கு. ரம்ஜானுக்காகவே புது காம்போஸ் நிறையவே போட்டிருக்கேன். அண்ட் பெல்ட்லயுமே ஆட்டோலாக் பெல்ட் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி கேட்டலாக் பாருங்க. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ நம்ம கதைக்குள்ள இப்போ 9வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஆக்சுவலா கடைசியா என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நீ போயிட்டு எங்க அப்பாவை பாரு, எங்க அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ணு, சேர்மன் இறந்து போயிட்டாரு, அதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போறாங்க. போயிட்டு பார்த்தா அது பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பாவே கிடையாது, இறந்து போன ஹீரோனுடைய அப்பா மக்களே. இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஒரு மாதிரி கண் கலங்கும் போது இந்த விஷயத்த பக்கத்து வீட்டு பொண்ணு பார்த்து சிரிச்சிருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவரும் கண்லாம் கலங்கி ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மலை உச்சியில நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பாவும் செமையா சண்டை போடுறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இப்போ கிளம்பாத, வெயிட் பண்ணு, உன்னால நான் மாட்டிக்கிட்டேன், உன்னால பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பா சொல்லி சண்டை போடும்போது, இல்லடா நான் சொல்றத கேளு, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னும் போது இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பா சண்டையில தவறி கீழே வந்துட்டாரு. இப்போ ஒன்னே ஹீரோனுடைய அப்பா என்ன பண்றது அப்படின்னே புரியாம நேரா கிளம்பி ஹீரோயினை பார்க்க வராரு. இந்த மாதிரி நாளைக்கு காலையில அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு, எப்படியாச்சும் வந்துட்டு அந்த மலை உச்சிக்கு போலீஸை கூட்டிட்டு வா. அங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது அப்பா இறந்து கிடப்பேன். அதே டைம்ல டெட் பாடியை பார்த்து அப்பாவான்னு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க. அப்படின்னா அந்த டெட் பாடியை பார்த்து ஆமா அப்பா தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்போ ஹீரோயின் சின்ன பொண்ணு பெருசா எதுவுமே புரியவே இல்லை. அப்பா சொன்னது எல்லாமே பண்ணாதான் அப்பா திரும்பி வருவாரு போல, அப்பா வந்துட்டு சொன்னா கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன மாதிரியே டெட் பாடியை பார்த்து அப்பா தான் அப்படின்னு சொல்லிருப்பா. இதுக்கப்புறமா தான் இந்த மனுஷன் அந்த ஃப்ரெண்டோடைய ஐடென்டிட்டியில வாழ ஆரம்பிச்சிருப்பாரு மக்களே. இப்போ இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்போ அப்பா கூப்பிடுறாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்ற, அன்னைக்கு ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்ட, இன்னைக்கு சேர்மனை கொலை பண்ணிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃப்ரெண்டை கொலை பண்ணல, அவன் தெரியாம தவறி கீழே வந்துட்டான் அப்படின்னும் போது, அப்படியா இருந்தாலும் அது கொலை தான், நீ போலீஸ் ஸ்டேஷன் போகாம அவருடைய ஐடென்டிட்டி ஆட்டையை போட்டுட்டு தப்பிச்சு போனது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இன்னைக்கு ஏன் இந்த சேர்மனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா எவரையும் கொலை பண்ணல, நான் இந்த சேர்மன் கிட்ட டிரைவரா வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் என் வண்டிக்குள்ளேயே இருக்கும். எப்பயாச்சும் இந்த மாதிரி சேர்மனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் தான் ஊசி போடுவேன், ஊசி போட்டா கண்டிப்பா சரியாயிடுவாரு. அதே போலதான் அன்னைக்கும் உடம்பு சரியில்லாம போக நான் ஊசி போடலான்னு பார்த்தேன், ஆனா மனுஷன் இறந்தே போயிட்டாரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்னே தெரியல, எனக்கே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வரா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு என்ன ரீயூனியன்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க. அப்போ இந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா மக்களே. இந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசமா பாத்துப்பாரு. இந்த பொண்ணுக்கு அம்மாலாம் கிடையாது, அப்பா தான், அப்பாவா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாரு. இவ்வளோ ஏன் இந்த பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட கேட்டு அந்த நெயில் பாலிஷ் கூட மனுஷன் போட்டு விடுறாரு. இப்போ வந்துட்டு நான் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்புறேன், அப்பா ஈவினிங் கண்டிப்பா வந்துடுவேன், ஈவினிங் வரல அப்படின்னா கூட நாளைக்கு காலைல வருவேன், நீ வெளியே போக கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, பழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வீட்லயே இரு, அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனவரு வரவே இல்லை. இந்த பொண்ணு அங்கேயே இருக்கா. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இருக்கிற ஃபுட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. ஆனா மாச கணக்குல அப்பா வரல அப்படின்னும் போது வீட்டுல இருக்க ஸ்கேன் ஃபுட்லாம் சாப்பிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கமே போட்டு கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் காப்பாத்தி ஏதோ ஆஃபனேஜ்ல சேர்த்து விட்டாங்க போல மக்களே. இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும் போது நம்ம அப்பாவை தேடி போடலாம், அப்பா எங்க போனாரு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மேல வந்து பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த சிஓடைய பிஏவா இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த பொண்ணுக்கு அழகை மக்களே. அவன் மூலமா தேடும் போது அப்பாவை கண்டுபிடிக்கிறா. ஆனா அது அப்பா கிடையாது, அப்பாவுடைய ஐடி கார்டு இருக்கு, போட்டோ மட்டும் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுடைய ஐடி கார்டா இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நடந்திருக்கு, நான் அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கிறேன், நீ தான் இதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவாக இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த கம்பெனில சேர்மனுக்கு டிரைவரா வேலைக்கு சேர்த்து விட. இப்போ நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லியிருப்பாரு போல. சரி ஓகே அப்பாவுடைய சமாதியை போயிட்டு பார்க்கலான்னு போனா அப்பாவுடைய சமாதி ஒரு மாதிரி கவனிப்பாரே இல்லாம, அந்த ஹெட் ஸ்டோன் கூட சரியா இல்லாம, ஹெட் ஸ்டோன்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய பேர் இல்லாம வேற யாருடைய பேரும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கடுப்பாவரா, கண்ணெல்லாம் கலங்குறா. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. செக்யூரிட்டி
செக்யூரிட்டி கார்டு அன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தானோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த வயசானவரு காப்பாத்த தான் ட்ரை பண்ணாரு. அவர் இன்ஜெக்ஷன் தான் போட்டாரு. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா அந்த சேர்மன் ஒரு மாதிரி மயங்க ஆரம்பிச்சாரு. உடம்புக்கு ரொம்ப முடியாத மாதிரி பண்ணாரு. அப்ப கூட அவரு பயந்து தான் போனாரு. எனக்கு தெரிஞ்சு அவரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டே இருக்கும்போது இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய புருஷன் வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு தான் இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணை பிடிக்கவே இல்லை, பக்கத்து வீட்டு பொண்ணை கொஞ்சம் எதிரியா பாக்குறான் இல்லையா, அந்த பொண்ணுடைய அப்பாவை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் மோசமானவர் போல, அவர் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாரு போல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டையே மாத்தி அந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா மக்களே. இதே டைம்ல டிடெக்டிவ் கேக்குறாரு, தம்பி நீ ஏன்பா அந்த வீட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அந்த பக்கம் தான் என் வீடு இருக்கு, என் வீட்டுக்கு போகும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது, யாருக்கோ உதவி வேணும் போலன்னு ஹெல்ப் பண்ணலான்னு உள்ள போனேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விக்கும் பக்காவா ஆன்சர் பண்றான். இப்படி பேசிக்கிட்டே அந்த கேஸ் ஷீட்டை பார்க்கும்போது கேஸ் ஷீட்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த அப்பாக்காக வாதாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணை பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தாலே நம்ம பொண்டாட்டியை பிடிக்கவே பிடிக்காது, இவ எதுக்காக இந்த அப்பங்காரனுக்கு வாதாட போறா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நேரா ஜெயிலுக்கே போயிட்டு அந்த அப்பாவை பார்க்கும்போது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே அவனுக்கு தோணுது. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னும் போது அவர் அமைதியா இருக்காரு. சரி என்னுடைய பொண்டாட்டி எதுக்காக உங்களுக்கு ஆஜராக போறா, வாதாட போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் மனுஷன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என் பொண்டாட்டியிட சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டா பேச சொல்லுவேன், நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவேன், இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிராக தான் நிப்பேன், உங்களை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னும் போது அவருக்கு கண்டுக்காம போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு குட்டி பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு கொடையெல்லாம் எடுத்துட்டு அட்டாக் பண்ணலான்னு போனா புருஷன் தான் நிக்கிறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது குட்டி பொண்ணை நீ மேல போயிட்டு வெயிட் பண்ணுமா, அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை தனியா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ எதுக்காக அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பாக்காக ஆஜராக போற, இதுல வந்துட்டு எனக்கு ஏதோ சம்திங் ராங்கா தோணுது, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் யாருக்கு வேணா வாதாடுவேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் உடனே ஒரு பழைய போட்டோவை காமிக்கிறான். அந்த போட்டோல ஹீரோயினுக்கு பக்கத்துல அப்பா நிக்கிறாரு. இதை இவன் கண்டுபிடிச்சு தான் வந்திருக்கா மக்களே. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அடி பாவி, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்ட பத்தியா, என்னமா நடிக்கிற, அவர் எங்க அப்பா தான் இறந்து போயிட்டாரு, டெட் பாடியா இருக்காரு, கடன்ல மாட்டி விட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக வச்சு கடன்லாம் அடைக்க வச்சு என்னென்ன நாடகம்லாம் போட்டுருக்க, பாத்துக்கிறேன், நான் வந்துட்டு இந்த கேஸ்ல கண்டிப்பா உனக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே சொல்லுவேன், ஆப்போசிட்டா தான் பண்ண போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி நேரா போயிட்டு அப்பா கிட்ட இங்க என்ன விஷயமாச்சோ எல்லாமே பத்த வைக்க அவரு கடுப்பாகிறாரு. கொய்யால அந்த பொண்ணு நம்மள என்ன மாதிரி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த புருஷங்காரனுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது மக்களே. அந்த 80,000 மில்லியன் டாலரை எப்படியாச்சும் ஆட்டையை போடணும், அந்த பொண்ணு கிட்ட சைன் வாங்கி பவர் ஆஃப் பட்டனி வாங்கி நம்ம எப்படியாச்சும் அதை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின், டிடெக்டிவ், ஃப்ரெண்டுக்காரி, அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்டு இவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அப்போ டிடெக்டிவ் கேக்குறாரு, ஏமா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் கனெக்ஷன் வேற கேள்விப்பட்டேன், அது உனக்கு தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுடைய அப்பாக்காக வாதாட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அமைதியா இருக்காங்க. இதே கேள்வியை தான் எல்லாருமே கேட்கும் போது ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவரு அந்த பொண்ணுடைய அப்பா கிடையாது, என்னுடைய அப்பா அப்படின்னும் போது அங்கிருக்கிற எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது, தலையெல்லாம் சுத்துது. ஏமா என்னமா சொல்ற, அதான் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அந்த டைம்ல இறந்து போந்து எங்க அப்பாவே கிடையாது, நான் பாடியை வந்துட்டு மாத்தி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரிக்கு சரியான கோவம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உங்க அப்பா உன்னை கடன்ல தத்தளிக்க விட்டு மத்தவங்க கிட்ட மாட்டி விட்டு அவர் பாட்டுன்னு ஓடி போயிட்டாரு, இப்ப என்னடானா திடீர்னு அவருக்காக நீ போயிட்டு வக்காலத்து வாங்குறேன் வாதாடுறேன் அப்படின்னு சொல்ற, இதெல்லாம் சரியே கிடையாது, அந்த ஆளை வீடு பாத்துக்கலாம், அந்த ஆளுக்கு பின்னாடி போகாத, அந்த ஆளை காப்பாத்த ட்ரை பண்ணாத அப்படின்னும் போது அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கூட இல்ல அப்படின்னா தான் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுக்காம கவனிக்காம இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னையே வச்சுக்கலாம், இப்போ என் பொண்ணு எங்க இருக்கான்னு நான் நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், இருந்தாலும் ஏன் போயிட்டு மீட் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃப்ரெண்டுக்காரி இல்ல முடியவே முடியாது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டா. யாரு சொன்னாலும் ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. டிடெக்டிவ் கூட ஓகேமா உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க
இருந்து கிளம்பிட்டாரு. நம்ம செக்யூரிட்டி கார்டு தான் சொல்றான், உன்னால கண்டிப்பா முடியும், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து இந்த புருஷங்காரன் போயிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை மீட் பண்றான். மீட் பண்ணி, அடி பாவி என்ன நீ யூஸ் பண்ணிட்ட பத்தியா, என் பொண்டாட்டியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா, அப்படின்னா என்ன லவ் பண்ணல எதுவுமே இல்லையான்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நினைக்கவே கிடையாது, ஏதோ ஒரு வழியில உன் பொண்டாட்டியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதுக்கு ஈஸியான டார்கெட் நீ தான், சரி ஓகே அதெல்லாம் பழைய கதை, இப்ப பேசி எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னு. கரெக்ட், இப்ப நம்ம அந்த பணத்தை பத்தி பேசலாம், அந்த 80 பில்லியனை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன பண்ணு, ஜெயிலுக்குள்ள எங்க அப்பா இருக்காரு இல்லையா, எங்க அப்பாக்கு எதிராக நீ சாட்சி சொன்ன அப்படின்னா அந்த 80 பில்லியனை நீ எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு நான் பவர் ஆஃப் பட்டாணி கொடுக்குறேன், கண்டிப்பா அதுல பாதி எனக்கு கொடுக்கணும், இருந்தாலுமே இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு எதிராக நீ சாட்சி சொன்ன அப்படின்னா உனக்கு நான் பணத்தை எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனை கொடுக்குறேன் அப்படின்னு. அடியே நீ ஒன்றும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, உனக்கு பணம் கண்டிப்பா முக்கியம் தான், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் விட்டு சொல்ல முடியாது, என் மனசு மாறதுக்குள்ள நீ ஓகேன்னு சொன்ன அப்படின்னா பாத்துக்கலாம், இல்ல அப்படின்னா என் மனசு மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பவர் ஆஃப் பட்டாணி கொடுக்க மாட்டேன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இதே டைம்ல அந்த சேர்மன் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு மக்களே. அந்த ரிப்போர்ட்டை இந்த பொண்ணு லைட்டா சேஞ்ச் பண்றா. என்ன அப்படின்னா, சேர்மனுக்கு போட வேண்டிய மருந்து தான் அந்த டிரைவர் போட்டுக்காரு, இருந்தாலுமே அந்த மருந்தோட சேர்ந்து அந்த டிரைவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் அந்த மருந்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் இந்த ட்ரக்கை வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவை மாத்தி விட, இப்போ இதே ரிப்போர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். கோர்ட் மூலியமா ஃப்ரெண்டுக்காரி கிடைக்குது. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினை மீட் பண்ணி இந்த ஃபைல்லாம் கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு, அந்த பொண்ணு ஏதோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, பயங்கர மோசமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவன் நினைக்கிறது எல்லாமே நடக்குது, கொஞ்சம் பார்த்து உசாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அந்த டிடெக்டிவ் கிட்ட பேசி அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஸோடைய ஃபைலை வாங்கி முழுமையா படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு நேரா அப்பா கிட்ட போறாங்க. அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அன்னைக்கு வந்துட்டு சண்டை போடும்போது தான் உங்க ஃப்ரெண்டு கீழே வந்து இறந்து போனாரு, எல்லாமே ஓகே தான், அப்படி இருக்கும்போது உங்க திங்ஸ் எல்லாமே எப்படி அவர்கிட்ட போச்சு, உங்க ஐடி கார்டு, உங்க பர்ஸ், உங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எப்படி அவருடைய உடம்புக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அழுகிறாரு. அழுதுகிட்டே உண்மையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவரு கீழே ஊந்ததுக்கு அப்புறமா கீழே போயிட்டு பார்க்கும்போது அவரு மூச்சு பீச்சே இல்லாம இருக்காரு, இறந்து போயிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. இந்த டைம்ல தான் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம பொண்ணு நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம் தெரிய வந்தா கண்டிப்பா யாருமே கடன்லாம் கேட்க மாட்டாங்க, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட வைக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவருடைய பர்ஸ், அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் இவர் ஆட்டையை போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அட பாவி அப்பா, உன்னை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா மனசாட்சியே இல்லாம அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கூட காப்பாற்ற முடியாம காப்பாத்தாம சுயநலமா பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்தா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோல நல்லாவே தெரியுது. இவங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்திருக்கா, அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்பா, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஃபீல் பண்ணி சொன்னா, சின்ன வயசுலயே இந்த பொண்ணை நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடியே மண்டி போட்டு என்ன மன்னிச்சுக்கோ, எங்க அப்பாவையும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் பார்க்கல, இருந்தாலும் இவங்களா கேக்குறாங்க. அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க மக்களே. இப்போ கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி சஞ்சய் கிட்ட சொன்ன மாதிரியே பிஏ மூலியமா அந்த பவர் ஆஃப் பட்டாணியை கொடுத்து அனுப்புறாங்க. நீ கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கான். இப்போ கோர்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே இருக்காங்க, கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. கேஸ் ஸ்டார்ட் ஆனா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அந்த சேர்மனை வந்துட்டு எங்க அப்பா தான் கொலை பண்ணாரு, இந்த கொலையை மட்டும் இல்லாம 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு, அதாவது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுடைய அப்பாவையும் அவர் தான் கொலை பண்ணாரு, நான் வந்துட்டு தெரியாம அந்த டைம்ல எதுவுமே புரியாம எங்க அப்பா தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியும் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன தண்டனையோ அதை நாங்க ஏத்துக்கிறோம், இது எல்லாத்துக்கும் என்ன தண்டனையோ நீங்க அதை கொடுங்க அப்படின்னும் போது ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே தலையே சுத்தி போறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இங்க வரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவ்வளவு நல்ல வழியே கிடையாது, ஏதோ பெருசா பிளான் போட்டு நம்மள மொத்தமா முடிச்சோட ட்ரை பண்றா, நீங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கொலை பண்ணல அப்படின்னா கூட கொலைக்கு துணையா இருந்திருக்கீங்க, அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடாத தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு பிரயாச்சித்துமா பரவாயில்ல ஃப்ரெண்ட நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க, இப்போ சேர்மனையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க, நான் வந்துட்டு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், தப்பா இறந்து போனவர் தான் எங்க அப்பான்னு மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன், கோர்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ இதை கேட்டவுடனே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உன்னெல்லாம் மன்னிப்பு கூட கேட்க வைக்க கூடாது, நீ மன்னிப்பு கேட்கிற அந்த வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன், ஆனா நீ எல்லாமே கெஸ் பண்ணிட்டியான்னு கேட்டு சமையா கோர்ட்டுன்னு கூட பார்க்காம கத்திக்கிட்டு இருக்கா. இதோட
இதோட 9வது எபிசோட் முடியுது. இப்போ 10வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கேஸையே தள்ளி வச்சிட்டாங்க. அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம், டீடைலா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை மன்னிப்பு கூட கேட்க வைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீயே வந்து ஒத்துக்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் இந்த மாதிரி பண்றன்னு கேட்க, இதே கேள்வியை நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நீ சொன்ன எல்லாமே நான் பண்றேன், ஆனா உனக்கு என்ன வேணும், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ உனக்கு எதுவுமே புரியவே இல்லையா, நான் வந்துட்டு அப்பா இல்லாம தனிமையா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், 25 வருஷமா தனியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா நீ சிம்பிளா எல்லாமே ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறியா, கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன், நீயும் என்ன மாதிரியே தனியா கஷ்டப்படணும், உன்னுடைய அப்பாவை நான் எடுத்துக்கிட்டேன், உன்னுடைய புருஷனையும் அபகரிச்சுக்கிட்டேன், அடுத்து உன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வர ஹீரோயின் கருப்பாகிறாங்க. இங்க பாரு, என் பொண்ணு மேல மட்டும் கைய வைக்காத, என் பொண்ணு மேல மட்டும் கைய வைக்காத அப்படின்னா இந்த பொண்ணு கண்டுக்காம கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோனுடைய மாமனாரை காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரே அவமானமா இருக்கு, இருந்தாலும் மீட்டிங்க்கு போலாம், அந்த கட்சியோடைய மீட்டிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த கட்சியோடைய சீஃப், ஏற்கனவே உன்னுடைய பேரும் உன் குடும்பத்துடைய பேரும் வெளியே நாறிக்கிட்டு இருக்கு, இந்த நிலைமையில நீங்க மேல் எலெக்ஷன்ல நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது, நீங்க நிக்க வேணாம் அப்படின்னும் போது, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போ வந்துட்டு நல்ல பேர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு, தன்னுடைய அப்பாவே தப்பு பண்ணா கூட மருமக வந்துட்டு மாட்டி விடுறா, கோர்ட்டுக்கு வந்து எல்லாமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் தான் இருக்கு அப்படின்னும் போது, அந்த விஷயத்த அந்த கட்சியோடைய தலைவர் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. இந்த டைம்ல பக்கத்து வீட்டு பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இவரை வந்துட்டு நீங்க மேயர் எலெக்ஷன்ல நிக்க வச்சீங்க அப்படின்னா அதுக்கான மொத்த ஃபண்டையும் நானே பண்றேன், மொத்த காசையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியாமா, ஓகே நான் இவரையே நிக்க வைக்கிறேன், காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஏதோ ஒரு முக்கியமான போன் கால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இந்த டைம்ல இந்த மாமனார் கேக்குறாரு, அடியே உனக்கு இப்போ என்னதான் வேணும், நீ பண்ணதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு நான் ஃபன் பண்றேன், இந்த எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணுங்க, வின் பண்றதுக்கு எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த கவர்மெண்டோட சேர்ந்து டீலிங்லாம் போட்டு ஒரு இது மாதிரி கோ பார்ட்னர் மாதிரி சேர்ந்துட்டு இல்லாதவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஃப்ராட் பண்ணிருக்காங்க, ஃப்ராட் பண்ணது யாரு அப்படின்னா அந்த லா ஃபார்மை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்க போறேன். அந்த லா ஃபார்ம்ல வந்துட்டு மொத்தமா 2 பேர் தான், ஒன்னு உங்க பையன், இன்னொன்னு உங்க மருமக, இந்த 2 பேர்ல யாரு தப்பு பண்ணாங்கன்னு மாட்டி விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனுஷன் அப்படியே பேனு வாயை பிளந்துட்டு யோசிக்கிறாரு. எப்பா எப்பா இந்த பொண்ணே கிடையாது, ராட்சசி, எந்த வழியிலலாம் நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ண முடியும், நம்ம ஹீரோயினை மாட்டி விட முடியும், பேரை கெடுக்க முடியுமோ அது எல்லா வழியிலுமே இந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கா மக்களே. இது மட்டும் இல்லாம அடுத்து அந்த ஜும்ஷன் கார்பரேஷன் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது சார்பா ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல கவர்மெண்ட்டும் இந்த கம்பெனி, அதுக்கப்புறமா இந்த புருஷங்காரனுடைய லா ஃபார்ம், இது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே சேர்ந்துட்டு பொதுமக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்டை மொத்தமா நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பொதுமக்களும் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் கத்துறாங்க, இப்போ நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா எங்களுக்கு வீட்டுக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு பயங்கரமான கரப்ஷன் நடந்திருக்கு, இதை இப்படியே கண்டிப்பா கொண்டு போக முடியாது, கொண்டு போனோம் அப்படின்னா கட்டவும் முடியாது, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை டோட்டலா நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஓஷிக், அதாவது இந்த சேர்மனுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் டிவில பார்த்துட்டு கடுப்பாகிறான், என்ன இந்த பொண்ணு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். இதே டைம்ல இதே விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி ஃப்ரெண்டுக்காரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஏதோ பிளான் போடுறா, இப்போ எதுக்கு இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டினா அப்படின்னே தெரியல, ஏதோ பிளான் போடுறா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க, யாரோ கரப்ஷன் பண்ணிட்டாங்க அதனால தான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த கரப்ஷன் படியை தான் தூக்கி ஏன் மேல போட போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசால்ட்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு குட்டி பொண்ணை கூட்டு வராங்க. கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல இந்த மாதிரி கரப்ஷன் லேடி, இந்த பொண்ணு வந்துட்டு மோசமான வேலையெல்லாம் பாக்குறா, ஒரு கேவலமான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. வீட்டு வாசல்ல வீடு முழுக்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்க பாப்பாக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்க வாழ வேணாம், நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரமா தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்ல குட்டி பொண்ணு ஓகேன்னு சொல்றா. அடுத்து அந்த சேர்மனுடைய பையன் பக்கத்து வீட்டு பொண்ணை கூப்பிட்டு கத்துன்னு கத்துறாரு, நான் தான் இந்த கம்பெனிக்கு முக்கியமான ஆளு, நான் தான் ஓனரு, நீ சம்பந்தமே இல்லாம போயிட்டு இந்த விஷயம்லாம் ஏன் சொல்ற, யாரை கேட்டு சொன்ன, உன்னால இப்போ கம்பெனியோடைய ஷேர்லாம் அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஒரு பென் டிரைவை தூக்கி மேல வைக்கிறா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கம்பெனி ஃப்ராட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு வேற ஒரு அக்கௌண்ட்ல, அதுவும் சுவிட்சர்லாந்துல இருக்கு, அதை பத்தின விஷயம், உங்க அப்பாவை நீங்க கொலை பண்ண சொன்னீங்க இல்லையா, அதை பத்தின ஆடியோ ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ல, அடியே யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் நினைச்சேன் அப்படின்னா உன்னை கொலையே பண்றேன் அப்படின்னும் போது, ஆமா ஆமா நீங்க என்ன கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் எல்லாமே உலகம் முழுக்க பரவுற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க என்ன கொலை பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த விஷயம் பரவும், நீங்க என் மேல கை வைக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. ஏமா இப்போ உனக்கு என்னதமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க உங்களுக்கும்
உங்களுக்கும் எனக்குமான அந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. முக்கியமா என்னுடைய தேவை எல்லாமே உங்ககிட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அடி பாவி, நீ அந்த பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மொத்தமா என் கம்பெனியவே முடிச்சு விட்டு போறியடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கடுப்பாவுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்ற விஷயம் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தெரிய இந்த பொண்ணு நேரா போயிட்டு அந்த ஹீரோனுடைய மாமியாரையும் புருஷனையும் மீட் பண்ணி ஊரை விட்டு போக பிளான் பண்ணிட்டா. இதான் கரெக்டான டைம். இந்த டைம்ல நீங்க போயிட்டு உங்க பேத்தியை கையோட கூட்டிட்டு வந்து வச்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க பேத்தி கையை விட்டு போயிடுவா அப்படின்னும் போது நான் எப்படி கூட்டிட்டு வரது, அம்மா கிட்ட இருந்து எப்படி குழந்தைய பிரிக்கிறது, அதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னும் போது ஏன் முடியாது, நீங்க சைல்ட் கேர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என்னுடைய மருமக குட்டி பொண்ணை அடிக்க கூட மாட்டா திட்ட கூட மாட்டா அப்படின்னு குட்டி பொண்ணை ஒழுங்கா உங்க மருமக பாத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஒரு கொலைகாரன் கொலை கேஸ் இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்துரிக்கிறா. உலகம் முழுக்க அம்மாவுடைய பேரு நாரி போச்சு. ஊர் முழுக்க எல்லாரும் அந்த பொண்ணு மேல கடுப்புல இருக்காங்க. கண்டிப்பா குட்டி பொண்ணை கூட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளோ ஏன் அந்த ஹீரோயினுடைய அப்பாவே கொலைகாரன் அப்படின்லாம் சொல்லி நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களும் அதே போல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் டீமோட வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த சைல்ட் கேர் வண்டியில ஏறி உட்கார குட்டி பொண்ணு சமயம் அழுவுறா. நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க, குழந்தைய அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். உங்க குழந்தை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு சைல்ட் கேர்ல இருக்கும், இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அழுதுட்டு பின்னாடியே போறாங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்னால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்லாம் வாதாடிட்டு வந்தாலும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது சைல்டு கேர் சம்பந்தப்பட்ட கேஸ் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின் நான் உடனே பொண்ணு கால் பண்ண போறேன், பொண்ணை போயிட்டு மீட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு தான் சொல்றான், நீ கால் பண்ணக்கூடாது, நீ போயிட்டு மீட் பண்ணக்கூடாது, இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும், உன்னை வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க, குழந்தைய போயிட்டு மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க, நீ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத, என் போன்ல மெசேஜ் பண்ணு, குட்டி பாப்பா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பேசிக்கோ, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி குழந்தைய கூட்டிட்டு வந்துடலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என் குட்டி பொண்ணை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறான். இப்போ குட்டி பாப்பாக்கு மெசேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும் போது இந்த சஞ்சய் என்ன பிளான் பண்றான் அப்படின்னா அம்மாவையும் குட்டி பொண்ணையும் வேற ஊருக்கு அமிச்சிட்டு இவன் கிளம்பி சுவிட்சர்லாந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மக்களே இந்த விஷயத்த குட்டி பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டா, இந்த மாதிரி அப்பா கிளம்பி எங்கேயோ போறாரு, இதே டைம்ல பாட்டி என்ன கூப்பிட்டு எங்கேயோ போறாங்க, இந்த பிளைட்ல கிளம்பி இந்த ஊருக்கு போறேன், இந்த ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல அடங்கொய்யால அதுக்குள்ள பிளான் பண்ணி குழந்தையவே பிரிக்க ட்ரை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சஞ்சயவே கூப்பிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பிளைட் கிளம்பிருச்சு, குட்டி பொண்ணை பார்க்க முடியல, காப்பாற்ற முடியல. இப்போ அடுத்து ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயின் இந்த செக்யூரிட்டி கார்டு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க ஏதோ பிளான் போட்டு குழந்தைய பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு மெசேஜ் பண்ணதை வச்சு அந்த குழந்தை சைனாக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சைனால இருக்க ஒரு ஏரியால தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம கிளம்பி போலாமா, போயிட்டு குட்டி பொண்ணை கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது இல்ல என் மாமியாரு கண்டிப்பா குட்டி பொண்ணு நல்லாவே பார்த்துப்பாங்க, கொஞ்ச நாள் ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே போயிட்டு என் குழந்தைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா ஒரு வாரம் எதுக்குமா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், 4 நாள்ல இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் சொல்றாங்க, அது என்ன பிளான் அப்படின்லாம் காட்டல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து இந்த செக்யூரிட்டி கார்டு நேரா கிளம்பி அந்த பக்கத்து வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு கதவை தட்ட இவன் ஏன் வந்திருக்கான், சரி ஓகே உள்ளுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட சொல்ல இவனும் உள்ள வரான். அந்த பொண்ணு காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பா. காஃபியோடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போது சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. எல்லாமே ஓகே தான், அந்த சிஓவை எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் நான் ஏன்டா கொலை பண்ண போறேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொய் சொல்லாத, சிஓ வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது, அந்த உன்னை தவிர அந்த ஆளை யாரும் கொலை பண்ணவும் மாட்டாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது டேய் நீ முதல்ல வெளியே போ, என்ன தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை கூப்பிட்டு அவன் டீயை கொண்டு வந்து வைக்கிறான். அங்க அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விடு அப்படின்னா வெளியே கூட தள்ளி விட மாட்டான். மக்களே எப்படியோ பிஏ கிட்ட பேசி பிஏவை கூட நம்ம ஹீரோனுடைய டீம்ல சேர்த்து விட்டாங்க போல. அவங்க அந்த பொண்ணு செமையா கடுப்பாவரா, இவன் எப்படி உங்க கூட சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சஞ்சய் வந்துட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான் மக்களே, அந்த சுவிட்சர்லாந்துக்கு. இப்ப வந்துட்டு ஏர்போர்ட்ல இருக்கான். ஏர்போர்ட்டுக்கு டிடெக்டிவ் டீமோட வராரு, அந்த ஃப்ரெண்டு லேடியோ வராங்க. எல்லாருமா வந்துட்டு தம்பி உனக்கு டிராவல் பேன் போட்டிருக்கோம், என்ன அப்படின்னா
நீ ஒரு ஆளை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, வாய்க்குள்ள அந்த சரக்கெல்லாம் ஊத்தி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, அதுக்கு பக்காவான எவிடன்ஸ் இருக்கு, உன்னால வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு கைது பண்றாங்க. அடுத்து ஹீரோயின் வந்துட்டு அந்த சேர்மனுடைய பையனை வந்து மீட் பண்றாங்க. அந்த பையன் கூட ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம் உங்களை மீட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த 10வது எபிசோடையும் முடிக்கிறாங்க.